வணக்கம். பெங்களூர் கிருஷ்ணராஜபுரம் என்ற இடத்திலிருந்து என்னுடைய அன்பு உள்ளம், என்னுடைய அபிமானி அற்புதமான கேள்வி ஒன்றை கேட்டிருக்கின்றார். குருவே, நான் ஐடி கம்பெனியில வேலை பண்றேன். ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குருஜி அவங்க கிட்ட நான் இந்த ஆன்மீக பயிற்சிகளை கற்றுக்கொண்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு வர்றேன். இந்த சுதர்சன கிரியா பிராணாயாமம் மற்றும் தியானங்கள் எல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன். நான் ஐடி கம்பெனியில் வேலை பண்றதுனால சில சமயம் நான் விடியற் காலை சீக்கிரமாகவே போனோம். நான் திரும்புறப்ப ரொம்ப நேரம் ஆயிடுது. அதனால என்னுடைய இந்த ஆன்மீக பயிற்சி தொடர்ச்சியா என்னால பண்ண முடியல. ஆனா எனக்கு ஆன்மீகத்தில் ரொம்ப நாட்டம் இருக்கிறதுனால இந்த மாதிரி நான் விட்டு விட்டு இந்த பயிற்சியை கொள்றது சரியா? இதுக்கு வேற ஏதாவது ஆல்டர்னேட் பரிகாரங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. ரொம்ப நன்றி. இந்த மாதிரி வேற ஒரு குருவனிடத்தில் தீட்சையை பெற்று அவருடைய ஆசி அருளை பெற்று தியான பயிற்சியை மேற்கொண்டு வரும் நபர்கள் என்கிட்ட இந்த மாதிரி கேள்வியை கேட்கறத விட அவங்க குரு கிட்டயே போய் கேட்கறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நான் கொடுக்கக்கூடிய அறிவுரைகள் சில சமயத்துல அவருடைய குருவுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அல்ல நான் சொன்னது என்னுடைய குருமார்களிடம் நான் என்ன பயிற்சியை மேற்கொண்டு என்ன நான் சாதனை செய்திருக்கின்றேன் அந்த விஷயங்களைத்தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க முடியுமே தவிர உங்க குரு மனசுக்குள்ள இருக்கிறது, உங்க குரு உங்களுக்கு என்ன சொல்லி கொடுப்பார், சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார், அதை பத்தி நான் ஊகம் பண்ண முடியாது. இருந்தாலும் எனக்கு குருன்னு ஒரு மரியாதை கொடுத்து என்கிட்ட நீங்க கேள்வி கேட்டதுக்கு பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஊருக்கே உண்டேதானிக்கு ஊகலாடதி வேறு, இது தெலுங்கு பழமொழி. சும்மா இருக்கிறத விட அப்படி இப்படி நடக்கிறது நல்லது. சும்மா உட்காந்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம முகம் இல்லாம நடக்கவே முடியாம ஆயிடும். அதனால ஏதோ நடக்கிறது தப்பில்லை. அந்த மாதிரி இந்த ஆன்மீக பயிற்சிகள் செய்யும், அதாவது தொடர்ச்சியா பண்ணணும் அப்படின்னு உங்க மனசுல இருக்கு. ஆனா சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அதுக்கு அவகாசம் கொடுக்கவில்லை. நீங்க ராத்திரி 10 மணிக்கு வர்றீங்கன்னு வச்சுக்கோங்க. கோதுள லக்னம் ராமி முகூர்த்தத்துல பண்ணணும் அப்படின்னு உங்க குரு சொல்லியிருக்கலாம். எனக்கு தெரியாது அவர் எப்படி சொல்லியிருக்காரு என்ன ஏதுன்னு. இந்த தியான பயிற்சி சாதாரணமா விடிய காத்தால இல்லைன்னா சாயங்கால நேரத்துல பண்ணாதான் உத்தமம். உங்களால அப்படி பண்ண முடியல. விடிய காத்தால சீக்கிரமா போறீங்க, நிறைய வேலை இருக்கு, ராத்திரி 10 மணி 10:30 மணிக்கு வர்றீங்க. ரூமுக்கோ இல்ல வீட்டுக்கோ வந்த உடனே நல்லா குடிச்சிருங்க. காஃபி குடிக்காதீங்க. ஒரு சின்ன எக்ஸசைஸ் 10 நிமிஷம், ஒரு சின்ன பிராணாயாமம் 5 நிமிஷம் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் 10 நிமிஷம் தனிமையில உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு தியானத்தை பண்ணுங்க. சாதாரணமா 1/2 மணி நேரம் தியானம் செய்யணும்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் உங்க குரு. உங்களால செய்ய முடியல அப்படின்னு உங்க மனசுல இருந்ததுன்னா பழக்கத்தை தவிர்க்காமல் இருப்பதற்காக 10 நிமிடங்கள் கண்ணை மூடிட்டு உட்காருங்க. அந்த 10 நிமிஷத்துல என்ன உணர்வு கிடைக்குது கிடைக்கல அப்படிங்கிறத பத்தி யோசனை பண்ணாதீங்க. பழக்கத்தை தவிர்க்க கூடாது. லேட்டா வந்துட்டேன் தியானம் பண்ண முடியல அப்படின்னு படுத்துக்காதீங்க. சும்மாவாவது ஒரு 5 நிமிஷமாவது கண்ணை மூடிட்டு உட்காருங்க. 48 நாட்கள் ஒரு மண்டலம். ஒரு பழக்கத்தை நீங்க சரியா செஞ்சுட்டு ஒரு பழக்கம் ஆயிடுச்சுன்னா அதை நிறுத்தக்கூடாது. வாழ்நாள் முழுவதும் அந்த பழக்கத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். 5 மணிக்கு ஆபீஸுக்கு போனோம்னா நீங்க ஏன் 4 மணிக்கு எழக்கூடாது? அந்த ஆபீஸ்ல போய் பணம் சம்பாதிக்கிறதுக்கு கொடுக்கிற அந்த ப்ரிஃபரன்ஸ் நீங்க அந்த ஆன்மீகத்துக்கும் கொடுக்கணும். 1 மணி நேரம் முன்னாடி எழுந்து குளிச்சுட்டு பல்லெல்லாம் துளக்கி குளிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு ஏன் ஒரு 10-15 நிமிஷம் தியானத்துக்கு உட்காரக்கூடாது? 1/2 மணி நேரம் உட்காராதீங்க. டைம் இல்லை அப்படின்னு நினைச்சீங்களா? அப்ப பிராணாயாமம்னா நிறைய பிராணாயாமங்கள் இருக்கு. முதிரை பிராணாயாமம், விபாகிய பிராணாயாமம்,
அப்புறம் சிரேஷ்ட பிராணாயாமம், இந்த மாதிரி நிறைய பிராணாயாமங்கள் இருக்கு. தலை முடியிலிருந்து கால் நகம் வரைக்கும் பிராணசக்தி எல்லா இடத்துக்கும் சமமா பரவக்கூடிய பிராணாயாமங்கள் நிறைய இருக்கு. எல்லா பிராணாயாமத்தையும் பண்ணாதுங்க. நாடி சுத்தி பிராணாயாமம் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் நாடி சுத்தி பிராணாயாமம் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம் கண்ணு மூடிட்டு உட்காருங்க. நீங்க 5 மணிக்கே வேலைக்கு போங்க. பழக்கத்தை தவற விடாதீர்கள். அதே மாதிரி தெரியாம ராத்திரி லேட் ஆயிடுச்சா, ரொம்ப டயர்டா இருக்கு, என்னால முடியலன்னு சொல்லாதீங்க. நீங்க ஒரு நாள் 2 நாள் விடாம இந்த மாதிரி பழகி பயிற்சி விடாம பழக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கடைசியில நீங்க லேட்டா வந்தா கூட அரை மணி நேரம் உட்காரணுங்கிற உணர்வு உங்களுக்கு வந்துடும். தியானம் பண்ணிட்டீங்கன்னா டயர்டெல்லாம் போயிடும். நீங்க எவ்வளவு டயர்டா நீங்க ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வர்றீங்க, ஒரு அரை மணி நேரம் தியானம் பண்ணி பாருங்க, உற்சாகம், நிறைய உற்சாகம் வந்துடும். நீங்க தூக்கத்துக்கு போனீங்கன்னா ரொம்ப நல்ல தூக்கம் வரும். அதை விடுத்துட்டு நீங்க ரொம்ப டயர்டா இருக்கு, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, தூங்க போனீங்கன்னா தூக்கம் வராது, ஏதோ யோசனை வரும். அதனால தூங்குறதுக்கு முன்னாடி தியானம் பண்ணிட்டு படுத்தீங்கன்னா அற்புதமான தூக்கம் வரும். என்னால முடியல, எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்றத நான் ஒத்துக்க மாட்டேன். நன்றி, வணக்கம்.